ஹாய் மக்களே, நான் உங்கள் ஏபிடி. ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் காதல். ப்ரோ, காதல்லாம் கிரிஞ்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, காதல்லாம் கிரிஞ்சு தான். நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா காதல் உங்களுக்கு கிரிஞ்சாக தான் இருந்திருக்கும். 8 ரூபாய்க்கு ரீசார்ஜ் கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணி ஃபேஸ்புக்கில் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் மெசேஜ் வரதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களா? 12 ரூபா டாக் டைம் பேக் போட்டு அவகிட்ட பேச முடியாமல் அவங்க அப்பா கிட்டலாம் மொக்க போட்டுக்கிறீங்களா? மெசேஜ் பூஸ்ட் பேக் கேள்விப்படுறீங்களா? இப்போல்லாம் நார்மல் மெசேஜே வந்து ஓடிபிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் 500 மெசேஜ்லாம் நார்மல் மெசேஜில் டைப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த பொண்ணு பஸ் ஏற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்களா? அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரும்போது ஆக்சிஜன் சப்ளையே கட்டான மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? செம்மையாக பசிக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாது. 2 பிளேட் பிரியாணி அசால்ட்டாக சாப்பிட்றவன் நான். ஆனால் அப்போன்னு பார்த்து ஒரு 10 வாய் கூட சாப்பிட முடியாது. ஹேர் கட்டு, ஷேவு, ட்ரெஸ்ஸிங்னு எதுவுமே மதிக்காமல் சுற்றினு இருந்தவனை லோ பேண்ட்டு, பென்சில் ஃபிட் பேண்ட்டு, டைட் பூச்ச சட்டை அப்படிலாம் போட்டு டக் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபங்கெல்லாம் வச்சுட்டு சுற்றுனதை பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணு சைக்கிள் தள்ளின போகும்போது பசங்கள்லாம் நம்ம பேரை விட்டு கத்தும்போது அந்த பொண்ணு திரும்பி முறைச்சி பார்க்கும்போது அப்படியே பட்டர்ஃப்ளைல மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவளோட பேர் அவகிட்ட கேட்க முடியாமல் ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கீங்களா? அவளோட சைக்கிளில் போயிட்டு ஒயிட்னரை வச்சு ஏ இல்லைனா பின்னு நம்மளோட பேரோட ஃபஸ்ட் லெட்டரை சிம்பிளாக போட்டிருக்கீங்களா? பிசிஓவில் 30 செகண்டுக்கு ₹1, ஆனால் அந்த பிசிஓவில் நம்ம பேசுகிறது யாருமே பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வேவ் பார்க்க வச்சுட்டு நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட மொக்க போட்டுன்னு இருப்போம். இப்போ சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கல, அப்படிலாம் ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்கு காதல் கிரிஞ்சாக தான் தெரியும். 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், 40 டேட்டிங் ஆப் இருந்தாலும் காதல் உங்களுக்கு கிரிஞ்சாக தான் தெரியும். காதல் ஒரு ஃபீலாகவே தெரியாது. காதல் எப்போ தெரியுமா கிரிஞ்சாக இல்லாமல் இருந்துச்சு? நம்ம பண்ணுற விஷயம் ஊருக்கே கோமாளித்தனமாக தெரியும், ஆனால் அந்த பொண்ணுக்கு சூப்பராக தெரியும். அப்போ மட்டும்தான் காதல் வந்து கிரிஞ்சாக இல்லாமல் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு காதல் பண்ண காலம் போய் இஷ்டத்துக்கு ஒன்றுன்னு சுற்றினா இப்படி தான் இருக்கும் காதல். காதலை குறை சொல்ல போகிறது இல்லை, காதல் பண்ணுறவங்கள தான் குறை சொல்கிறேன். காதல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். Until meeting you in next podcast, ABD signing off.